அப்புறம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக யுஜிசி வரைவு விதிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு நேற்று கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். தமிழக சட்டப்பேரவையில் யுஜிசி வரைவு விதிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும், அதை போல மற்ற மாநிலங்களிலும் இந்த மாநில அரசின் உரிமையை பறிக்கும் செயலான யுஜிசி விதிமுறைகளை திருத்தம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு 11 மாநில முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து நேற்று கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கடிதத்தை தொடர்ந்து முதல் மாநிலமாக அண்டை மாநிலமான கேரள சட்டமன்றத்தில் இன்று யுஜிசி வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று கேரள மாநில அரசின் சட்டமன்றத்தில் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் மாநில அரசும் தேடுதல் குழுவில் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும், மாநில அரசின் பங்களிப்பு இல்லாமல் துணைவேந்தர்களை நேரடியாக நியமிப்பதன் மூலமாக அந்த மாநில அரசுக்கான அந்த அதிகாரம் மற்றும் உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றும், இதனால் பல்கலைக்கழக மானிய குழுவின் அந்த வரைவு விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேரள மாநில அரசும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. தமிழக அரசை தொடர்ந்து, தமிழக சட்டப்பேரவையை தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கிணங்க கேரள மாநில சட்டமன்றத்தில் முதன்முறையாக இந்த யுஜிசி வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் மத்திய அரசு இந்த யுஜிசி விதிமுறைகளை, வரைவு விதிமுறைகளை திரும்ப பெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது அனைத்து மாநிலங்களிலும் எழுந்திருக்கிறது. இதை தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த திருத்தத்தை கோரி சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடும் என்றும், அப்போது யுஜிசி வரைவு விதிமுறைகள் திரும்ப பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கருதப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.